வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வள்ளியூரில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்த விலாக் தான் இந்த வீடியோ. வள்ளியூர்லேருந்து திருச்செந்தூர் போகிற ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு கோயில் வருது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு போகுது. அந்த அந்த ரோடுக்கு பக்கத்துலேயே தான் வள்ளியூர் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. அதில் போனோன்னா உடனே கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு பெரிய பாறைக்கில் வந்து இந்த கோயில் இருக்குது. இது வந்து ஒரு பாறையை குடஞ்சி செய்த ஒரு கோயில். நிறைய கூட்டம் இல்லாமல் உள்ளே வந்து அமைதியாகவும் சுத்தமாகவும் கொஞ்சம் மெல்லிசாக பாட்டு, சாமி பாட்டு போட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருந்துச்சு இந்த கோயில். கோயிலில் நுழைஞ்ச உடனே எங்களை வரவேற்றது வந்து சேவல் தான். இங்கே முருகனுக்கு அபிஷேகத்துக்கு வந்து பால், அப்புறம் வந்து பூ, எல்லா பூ மாலை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். உள்ளே நுழைஞ்சதுமே பிரம்மாண்டமாக தூண், அப்புறம் வந்து எல்லாமே இது கல்லில் தான் செதுக்கியிருக்காங்க. இது வந்து முருகர் வந்து வள்ளியை கல்யாணம் பண்ண பிறகு வள்ளியோட தனி கொடுத்தனம் நடத்தின கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வள்ளியூர் முருகன் கோயில் பற்றி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கோயிலோட தெப்பக்குளம். இதை வந்து சரவண பொய்கைன்னு சொல்கிறாங்க. இப்படியும் ஒரு வழி இருக்குது. இந்த படி வழியாக ஏறி வந்தால் நம்ம நேராக கொடி மரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே நம்ம மயில் வாகனம் இருக்குது, அதுக்கு முன்னாடியோட நம்ம வந்து மூலஸ்தானத்துக்கு போயிடலாம். மூலஸ்தானத்தில் வந்து முருகர் வள்ளி தேவயானியோடு இருக்காங்க. வள்ளிக்கு தனி சன்னதியும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பாறையை குடஞ்சி பின்னால் வந்து பிள்ளையார், சாஸ்தா, இன்னொரு பக்கம் வந்து சிவன், பார்வதி, அப்புறம் முன்னாடி வந்து சூரியன், சந்திரன், அப்புறம் கால பைரவர், அவங்க சன்னதியெல்லாம் இருக்குது. நம்ம வந்து அந்த சந்நிதியை நம்ம சுற்றி வர முடியாது. அப்போ நம்ம அந்த பக்கத்தில் போனாலே வந்து அங்கே அலாரம்லாம் வச்சுருக்காங்க, சென்சார் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி. அதனால் நம்ம அந்த மூலஸ்தானத்துக்கு பின்னால் போய் அப்படியே சுற்றியெல்லாம் வர முடியாது. வெளியே வந்து சங்கிலி பூதத்தான், நாகராஜர், அவங்களுக்கெல்லாம் தனி சன்னதி இருக்குது. நம்ம இந்த வாசலோடி பார்த்தோன்னா ஒரு பெரிய தெப்பக்குளம் இருக்குது. இது வந்து ஊர் மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. அதை பார்க்கவே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, காற்றோட்டமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த கோயிலை சுற்றி நடக்கும்போது நல்ல காற்று, மனசுக்கு அமைதியாக நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? போயிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயிலில் வந்து அருணகிரிநாதரோட சிலை இருக்குது. இந்த கோயிலில் அவர் தன்னோட திருப்புகழில் வந்து பாடியிருக்காரு. அந்த பாடலை வந்து கோயிலுக்குள்ளே வந்து எழுதி வச்சுருக்காங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முருகன் பிடிக்கிற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.